வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் 2024 குரூப் 4 எழுதி 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை டெய்லி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவரையும் முன்னாடி வந்து ரிசர்வேஷன்னா என்ன, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து முக்கியமானது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிகிரி வேணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் வரோம். ஸோ அது போக கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே தான் வரோம். இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கக்கூடிய தருணத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கும். வர 22/1 வந்து ஆரம்பித்து 12/3 வரைக்கும் நடத்தி முடிச்சுருவாங்க. இந்த இடப்பட்ட காலத்துக்குள்ளே நம்ம சூஸ் பண்ணி நம்ம முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த பதவிகளுக்கு சிஓஏ மஸ்ட் அப்படிங்கிறத இதில், அதாவது சிஓஏ அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் இன் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸு. இது வேறு ஒன்றுமே இல்லை, டிசிஏன்னு சொல்லி ப்ரைவேட்டில் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருப்போம். அதே ப்ரைவேட்டில் படித்த கோர்ஸை ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட்டில், இப்போ எப்படி டைப்பிங் போய் நீங்கள் படிக்கிறீங்களோ அதே இன்ஸ்டியூட்லேயுமே இதை நடத்துவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேயோ இல்லை நீங்கள் வந்து நீங்களாகவே சொந்தமாக படித்து நீங்கள் எக்ஸாம் மட்டும் கூட அப்ளை பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் இந்த சிஓஏ. இது எந்தெந்த போஸ்டிங்க்கு மஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வேலைக்கு போன பிறகு அந்த 2 வருஷத்துக்குள்ளே முடித்தா போதும் அப்படின்றத போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகேப்பா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எந்தெந்த பதவிகளுக்கு டிகிரி வேணும், ஏன்னா நம்ம எஸ்எஸ்எல்சினே நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம எஸ்எஸ்எல்சி இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க. இன்னும் +2 நிப்பாட்டினவங்களும் 10th முடித்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் எந்தெந்த போஸ்ட்டுக்கு டிகிரி வேணும்னு சொல்லியிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படிங்கிறக்காக வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ எந்தெந்த போஸ்டிங்க்கு வேணுங்கிறத பார்ப்போம். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, கோட் நம்பர் 3522. இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பாஸ் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் போட்டிருக்காங்க. லெவல் 8 சம்பளம் தான். லெவல் 8னாலே பேசிக் வந்து 19,500. நம்ம கையில் வாங்குறது நியரஸ்ட் 29 கிட்ட வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த கோட் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் நீங்கள் எடுக்க போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், டிகிரி இருக்கணும், ப்ளஸ் வந்து என்ன இருக்கணும், சிஓஏ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்ப்போம். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதில் கோட் நம்பர் 3516. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷுட் ஹேவ் பாஸ்டு +2 எக்ஸாமினேஷன். இந்த 3516 கோட் நம்பருக்கு +2 பாஸ் ஆகிருக்கணும். ப்ளஸ் அதோடு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அது வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்களோ, கம்ப்யூட்டர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களோ, இல்லை ஐடி முடித்தவங்களோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்களோ, கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது கம்ப்யூட்டர் டிசைன் அப்ரூவ்டு இந்த கோர்ஸ்லாம் முடித்தவங்க எல்லாருமே சிஓஏ முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அதை நம்ம சொல்லுவோம்ல, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்கேன், பிஎஸ்சி ஐடி வச்சுருக்கேன், நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி கோர்ஸ் முடித்தவங்களுக்கு சிஓஏ சர்டிஃபிகேட் வேண்டியது இல்லைன்றதை ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இந்த இதில் வந்து என்ன இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சிஓஏ வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாதுன்னு. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 கோட் நம்பர் 3507 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டாங்க. அதாவது நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும். ஆனால் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே இது நான் இதுக்கு ப்ரீவியஸாக சொன்ன அதே இதுதான் இது. நீங்கள் வந்து இந்த டிகிரியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தேவையில்லை. ஸோ இதே போஸ்ட்டுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷனை என்ன சேர்த்தே கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த டிகிரி வச்சுருந்தா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தேவையில்லை. சப்போஸ் இந்த டிகிரி இல்லை, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேலைக்கு சேர்ந்து 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத 3வது பேராகிராஃபில் டீட்டெயிலாகவே நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேணால் ரீட் பண்ணி பாருங்கள். They should acquire such qualification within the period of the probation or within 2 years from the date of appointment to the post as the case may be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை உங்கள் ப்ரொபேஷன் பீரியட் முடிக்கிறதுக்குள்ளேயோ நீங்கள் சிஓஏ முடிச்சா போதும். அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஸ்டாப் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, கோட் நம்பர் 3508. இதில் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாலே 10th தான். அந்த இது முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ் இன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ இதுலேயும் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கலாம். இதுலேயும் அதே கண்டிஷன் தான். அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்லேயும் அதே கண்டிஷன் தான், இதுலேயும் அதே கண்டிஷன் தான். ஒன்று நீங்கள் இந்த டிகிரி வச்சுருந்தா சிஓஏ தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இந்த டிகிரியும் இல்லை, உங்களோட சிஓஏவும் இல்லை அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வேலைக்கு சேர்ந்து 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதுவும் ஸ்டெனோடைபிஸ்ட் தான். இது 3513 கோட் நம்பர். இதுலேயும் வந்து 10th குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ப்ளஸ் ஒன்று என்ன இருக்கலாம், இந்த கம்ப்யூட்டர் டிகிரியாக வச்சுருந்தீங்கன்னா சிஓஏ தேவையில்லை. இல்லை நீங்கள் சிஓஏ முடிக்கல, இந்த டிகிரி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம், வேலைக்கு ஜாயின் பண்ணி 2 இயர்ஸில் அதை என்ன செஞ்சுக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டைம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு என்ன போட்டிருந்தாங்க, மஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இதில் வந்து 3490, 3491, 3492, 35, 33 இந்த 4 கோட் நம்பர் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு மஸ்ட் ஹாவ் பாஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் அந்த சிஓஏ தேவையில்லைன்னா நான் சொன்னக்கூடியது இந்த டிகிரி எல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிகிரி வச்சுருக்கவங்களுக்கு சிஓஏ என்ன செய்ய வேண்டியதில்லை, தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதையே அவங்க என்ன எடுத்துக்கிடுவாங்க, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து பர்சனல் அசிஸ்டண்ட், அதன் கோட் நம்பர் 3489, அதுக்கு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், சிஓஏ முடிச்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. மஸ்ட் ஹேவ் பாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ளஸ் நான் சொன்ன மாதிரிக்கு இந்த கம்ப்யூட்டர் டிகிரியெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு அதையே ஈக்குவலன்ட் சிஓஏக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, சிஓஏ முடித்தவங்களுக்கு சிஓஏ சர்டிஃபிகேட்டை அவங்க வேலைக்கு சேர்ந்த பிறகு எல்லாருக்குமே வந்து சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு நம்ம ஒன்று வாங்குவோம். அது நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் டைரி மாதிரி, அதை நம்ம வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கோங்கிறத அதில் நோட் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் ரிஜிஸ்டரில் நம்மளுக்கு நோட் பண்ணும்போது சிஓஏ முடித்தவங்களுக்கு சிஓஏ முடிச்சிருக்காங்கன்னு அதில் என்ட்ரி பண்ணி தருவாங்க. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி ஐடி இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸையோ இல்லை நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இதில் என்ன டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன டிகிரி கம்ப்யூட்டரில் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து சிஓஏக்கு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸை எடுத்து அதில் என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அது முடிஞ்சால் தான் உங்களுக்கு எது முடியும், ப்ரொபேஷன் பீரியடுங்கிறதே உங்களுக்கு முடியும். சிஓஏ கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா ப்ரொபேஷன் பீரியட் முடியும். அதுக்காக தான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இதை தனியாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஓகேவா? நம்மளுக்கு வந்து 22/1 ஸ்டார்ட் பண்ணி 12/3 கவுன்சிலிங் வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆயிரும். அது வரைக்கும் வந்து எல்லோரும் தயாராக இருங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கவனமாக பார்த்துட்டு போங்க. அங்கே போய் பதட்டப்படாதீங்க. டிஎன்பிசியில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நார்மலாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, நல்லா பேசுவாங்க. என்னன்றதை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்க போகிறாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணிடும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கையில் கொடுத்துருக்கீங்க அங்கே ஆன்லைனில் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கையில் இருக்க சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு நம்பர் மாறாமல், டிஜிட் நம்பர் மாறாமல், டேட்டு மாறாமல் கரெக்டாக இருக்காங்கிறத அவங்க கம்பேர் பண்ணி பார்க்க போகிறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ரூமுக்கு உங்களை அனுப்பிட போகிறாங்க. சிம்பிளாக ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதனால் ஒரு பதட்டமோ ஒரு பயமோ எதுவுமே வேண்டியதே இல்லை. ஸோ தைரியமாக சந்தோஷமாக போயிட்டே வாங்க. நம்மளும் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு துறையை பற்றி நம்மளும் அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதுக்கு கவனமாக பார்த்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு 1C 1Dயை கையில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு போங்க. தேங்க்யூ.